நமச்சிவாயம். இதுகாரும் காஞ்சிபுரம் கணேச சிவாச்சாரியார் அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த யாக மண்டப பூஜையிலே தீட்சாங்கமான யாக பூஜையில் பூர்வாங்கமாக செய்யக்கூடிய கிரியைகளை மிக தெளிவாக, பெரிய விஷயம் இது இவ்வளவு சுருக்கி சொல்லுவதுங்கிறது பெரிய பண்டிதாளால் தான் முடியும். அதை அவர் சாதிச்சுட்டார். அவர் பூர்வாங்க கிரியைங்கிறது ஸ்தல சுத்தி. இந்த தீட்சை பண்ணக்கூடிய இடம் கோவில்லையும் பண்ணுறா, ஆற்றுல சிஷ்யன் ஆற்றுலையும் பண்ணலாம், குரு ஆற்றுலையும் பண்ணலாம். அப்படியெல்லாம் இல்லாமல் பொதுவான இடத்த தேர்வு செய்கிற பொழுது அந்த ஸ்தல சுத்தி ரொம்ப முக்கியம். புது இடத்துல போய் நம்ம பாட்டுக்கு எங்கே வேணாலும் உட்காந்து தீட்சை பண்ணக்கூடாது. அந்த பூமியில் கீழே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த சல்யோத்தாரத்துக்காக மிக அழகாக வாசாந்தி மிருத்சங்கிரகணம் சல்யோத்தாரத்தையும் சொன்னார். அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம் இவைகளில் உள்ள சிற்சில வேறுபாடுகளை மிக அழகாக உங்களுக்கு பிரதிஷ்டா விதியோட ஒப்பு நோக்கி சொன்னார். இங்கே ஒன்றை கவனிக்கணும். இந்த தீட்சை நைமித்திகம். எந்தெந்த நைமித்திக பூஜைகள் எல்லாவற்றிலும் மண்டப பூஜை, சப்தவிம்சதி கும்ப பூஜைங்கிறது சாமானியம். பிரம்மோத்சவத்துக்கும் இதே சப்தவிம்சதி, இதே யாகசால பூஜை தான். பிரம்மோத்சவத்துக்கு ஒரு சிவமண்டப பூஜை, பிரதிஷ்டைக்கு ஒரு சிவமண்டப பூஜை, தீட்சைக்கு ஒரு சிவமண்டப பூஜைலாம் கிடையாது. சுவாமி ஒரு நிமித்தமாக ஒரு இடத்துக்கு எழுந்தருளுகிறார் என்றால் அந்த இடம் இப்படி தான் சதுர்த்வாரமாக இருக்கும், 27 கும்பத்தோடு இருக்கும், இப்படி தான் அந்தர்மண்டபத்தோடு இருக்குங்கிறது சாமானியம். அது சாமானிய விதி. சாமானிய விதியை எல்லாத்தையும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அதில் ஒன்றும் பெரிய பாதம் இல்லை. இப்போ நம்ம அதில் இல்லையே, இதில் இதில் இருக்கிறது அதில் பண்ணக்கூடாதா அப்படிலாம் கிடையாது. தீட்சையில் அந்தர் மண்டப பூஜை பண்ணால் என்ன, இந்த பஞ்ச தத்துவம் தான் சுவாமி எல்லாமே இருக்குது. இந்த சைவ சித்தாந்தத்தில் அடிப்படையே சர்வம் கலாமயம், எல்லாமே கலாமயம் பரிகல்பியாதான். யாக மண்டபமாகட்டும், குண்டமாகட்டும், கலசமாகட்டும், சுவாமியினுடைய வித்யா தேகமாகட்டும், எல்லாம் பஞ்சகலாத்மகம், ஷடத்வாத்மகம். இந்த தத்துவ அடிப்படையினுடைய நோக்கம் ஒருபோதும் சிதையாது. அந்த அளவில் மிக அழகாக இந்த தீட்சை வேதங்கள்லாம் சொல்லுது. தீட்சாச்சமே தபஸ்சமே விரதஞ்சமே ஹோராத்திர, அதெல்லாம் அந்த வேதம் சொல்கிறது தான் ஆகமம் சொல்லுது. வேதத்துக்கு ஆகமத்துக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. லலிதா சஹஸ்ரநாமத்தை தீட்சிதாஜி நமஹான்னு சொல்கிறோம். அதுபோல் இந்த தீட்சை என்பது வேதாகமங்களில் விதிக்கப்பட்ட நிமித்தம், நைமித்திக கிரியை. பசுவுக்கு பசுத்துவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறது தீட்சை. பசுத்தன்மையிலிருந்து விடுதலையை கொடுத்து பதித்தன்மையை உருவாக்குவது எந்த செயல் என்றால் அது தீட்சை என்கிற ஒரு செயலே. அதைத்தான் இங்கே நாம் செய்யறோம். அதனால் இந்த மண்டப பூஜையை மிக அழகாக விளக்கினார். அர்க்ய பஞ்சகம்னு சொல்லக்கூடியதில் இந்த தீட்சைக்கே உரியதான விசேஷ அர்க்யத்தில் முன்பாக பசுவுக்காக பசு அர்க்யத்தை தயாரிக்கிறத சொன்னார். பசுத்துவம்னா ஆணவ மலம். அந்த பசுத்துவ சம்யோகாத்து பசுரித்யுச்சத்தை. அப்படிப்பட்ட இந்த சமலம்னு சொல்லக்கூடிய மலத்தோடு கூடியவனானத்தால் பசுவுக்குன்னு தனி அர்க்யம். அது ஆத்ம தத்துவம் வரைக்கும் வியாப்தின்னு சொன்னார். இந்த தத்துவ வியாப்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நிரோதார்கிய விநியோகம் ஆவாகன விசர்ஜனத்தில் சொன்னார். அதே போல் இந்த சப்த விம்சதி கும்பம்ங்கிறது சாமானிய விஷயம். இந்த துவார கும்பம் 4 வேதங்கள், அதுதான் இறைவனை பார்ப்பதற்கு உதவுது. காலாயனமாக்கு இறைவனை பார்க்கறதுக்கு காலம் வரணும். அந்த 4 யுகங்கள், 4 வேதங்கள், 4 வாயிலாக யாகசாலையில் இருக்கு. இந்த யாகசாலை தத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மிகச்சிறந்த ஒரு பகுதி இது. அதனால் சொல்ல வேண்டியதை இங்கே பதிவு பண்ணணுமேன்னு சொல்கிறேன் நான்.
சதுர்த்வார சமன்விதம்ங்கிறது எங்கேயுமே விட்டு போகாது. காரணம், இறைவனை அடைய வேண்டுமானால் 4 வேதம்தான் மார்க்கம். அந்த வேத சாரமான ஆகம மார்க்கம் சரியை கிரியை யோகம் ஞானம். 4 காலம்தான். 4 யுகம் திருப்பி திருப்பி வரும். 4 யுகத்துக்கும் இதே ஆகமந்தான், இதே தீட்சை முறை தான். முன்னாடி பண்ணிட்டவா வேற, இந்த கலியுகத்துக்கு தான் இதுன்னெலாம் கிடையாது. அதான் விஷயம். அந்த காலாயனம கலவி கரணாயனமோன்னு அந்த காலனாகிய பரமேஸ்வரனால சொன்ன பரம ஆப்த வாக்கியம், அந்த 4 கலைகள், கலா கும்பம் துவாரம்னு பேர். இந்த யாகசாலை இல்லை, துவாரம், துவார தேவதைகள்னு சில பேர். அதுக்கு அடுத்ததாக கணேஸ்வராள்னு அந்த சுவாமிக்கு உரிய கணக்கூட்டம், அவருடைய குடும்பம், அது ஒரு 8 பேர். இவாள்லாம் அந்த கலசத்தில் இருக்கா. கர்ப்பாவரணம், கர்ப்ப கிரகத்தில் சுவாமி இருக்கிறவர் இங்கே எழுந்தருளினார்னா அந்த கர்ப்பாவரண தேவதை எல்லாம் உங்க கூடையே வந்து இங்கே இருப்பா. அவள்லாம் சப்தவம்சத்தியில் இருக்கா. இந்த துவாரம் அந்தர்முகம் வித்யாத்து துவாரபாஸ்து பகிர்முகா. துவாரம் எங்கே பார்க்குதுன்னா கொடிமரத்தை பார்க்கும். கொடிமரம் எப்படி சுவாமியை பார்க்குதோ அதுபோல் 4 துவார தேவதைகளும் உள்முகமாக சுவாமியை பார்த்துட்டு தான் இருக்கா. பொதுவாக நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், துவாரமெல்லாம் வெளியே பார்க்குதுன்னு நினச்சிட்டு இருப்போம். அதான் கிடையாது. இந்த மந்திரம், தந்திரம், கிரிய, பாவனை ரொம்ப முக்கியம் இந்த தீட்சையில். பாவனை எப்படி வரும்? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வார் சிவபுரத்துள்ளார். அந்த பாவனை வரணும்னா சம்ஸ்கிருத பாஷா ஞானம் வந்து வித்பத்தி ஞானம் வந்தால் ஒழிய உங்களால் பண்ண முடியாது. இந்த தீட்சையை வருங்காலத்தில் நீங்கள்லாம் ஆச்சாரியாளாக இருந்து செய்ய போகிறீங்க. அப்போ செய்யறதுக்கு இன்றைக்கே நாம் அதை பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் சொல்லும்போதே சொன்னார், கிரியாபாதத்தில் கெட்டிக்காரனா பார்த்து செய்துடலாம். அதை கூட அவர் எங்கே தொடுறாரோ இங்கே வைப்பார். சரி, அது என்ன ஸ்தானம்னு தெரியலன்னாலும் அதில் கெட்டிக்காரனா கூட இருந்துருவோம். எல்லாம் தெரியும் போல இருக்கு இவனுக்கு. ஆனால் பாவனை பண்ணும்போது முழிச்சுடுவான், தப்பாக போயிடும். சர்யாபாத அனுவர்த்தகா, அதுக்கெல்லாம் தகுதி கொடுக்கக்கூடியது சர்யாபாதம் அனுஷ்டானம். யோகபாத கிருத்த அபியாசம், ஆவாகனம்னா மூர்த்தாது அப்படி மூல மந்திரம் மேதாதிகலோபேதம் பிரச்சண்டமார்த்தாண்டபம்னா அதை எங்கே எப்படி உச்சரிக்கும் போது மனநிலை எப்படி இருக்கணும். எத் பாவம் தத் பவதி சிந்தாமணி ரிவேஸ்வரா. என்ன நினைக்கிறானோ அதுதான் அங்கே வெளியே வரும். அதனால் நினைக்க தெரியணும். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணி நல்லாள்ன்றார் அப்பர் பெருமான். ஆகவே நினைக்க தெரியணும். யோகபாதம், இந்த 6 ஷடாதாரம், ஷட் சக்கரம், நாடி சக்கர விதானம், நாடி விதானமெல்லாம் தெரிஞ்சாதான் கர்ப்ப நாடி எது, சூரிய நாடி எது, சந்திர நாடி எதுன்னு தெரிஞ்சாதானே நம்ம யோகத்தில் இந்த தீட்சையை பண்ண முடியும். அதனால் யோகபாத அபியாசமும் வேணும். ஞானபாத அனுரஞ்சகம். ஆஹா, எப்படியெல்லாம் இந்த ஞானத்தாலே படிப்படிப்படியாக முன்னேறி 36வது தத்துவமான பூமியில் இருக்கிற நாம் 35 படிக்கட்டுகளை தாண்டி சிவத்தத்துவத்துக்கு போகிறோம். பெரிய பயணம். இங்கே இருக்கிற காசிக்கு போகிறதுக்கே என்ன ஆடம்பரம் பண்ணுறோம். இது 7 உலகத்தை தாண்டி 7 அண்டத்து அப்பாலான இறைவனை போய் சேர போகிறோம்னா 36 தத்துவங்களும் 36 படி. பௌத்த சமயம் புத்தி தத்துவத்தோடு நின்றுடும். ஆறுகத சமயம் குணதத்துவத்தோடு நின்றுடும். பாஞ்சராத்திராதிகள் பிரகிருதி தத்துவத்தோட சரி. இப்படி இந்த தத்துவத்தை ஒவ்வொன்றும் தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் பண்ணி இந்த தீட்சையில் தத்துவ சுத்தி பண்ணிட்டு கடந்து போகிறோம். அப்படி ஆகம தீட்சைப்படி ஒரு ஆத்மா சுத்தம் செய்து தீட்சை பெற்றுவிட்டால் மீண்டும் புனராவர்த்திங்கிறது கிடையாது, மீண்டும் பிறப்பு. அதனால்தான் இந்த இறைவனுக்கு பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்கிறார். பிறப்பு போகணும். ஆகையினால் அந்த இறைவன் ஒருவன் தான் அபவர்க்க பிரதன் என்பதை சொல்லி இந்த 5 அதிகரணங்கள் இந்த யாகசாலையில் இருக்கு. பஞ்சஸ்வதிகரணேஷு 5 அதிகரணம்.
இந்த யாகசாலையில் தான் இறைவனை உருவமாகவும் அருவுருவமாகவும் அரூபமாகவும் பார்க்க முடியும். சகல நிலை, சகல நிஷ்கள நிலை, நிஷ்கள நிலை 3 பாவத்திலையும் பார்க்கக்கூடியது இந்த தீட்சா யாகசாலையில் தான். விசேஷம் மண்டல தரிசனம். மண்டலத்தை பார்த்தாலே பாப்பங்கள் 7 பிறவி பாவம் போயிடும். மண்டலத்தில் 7 நாள் வரையில் அவிச்சின்னமாக பூஜை பண்ணலாம். மண்டல தரிசனம்ங்கிறது இந்த தீட்சைக்கே உள்ளது. அப்பேற்பட்ட மண்டலத்தில் சுவாமி இருக்கார். அதே போன்று ஆவோ ராஜா நமத்வரஸ்ய ருத்ரம் வேதம் சொல்லுது. ருத்ரன் என்பவன் யாகத்துக்கு அதிபதி, யக்ஞேஸ்வரன். யக்ஞஸ்யாதிபதி ஸ்துவம் ஈ அப்படின்னு சிவபெருமானை கும்பமூர்த்தியாக இங்கே ஆவாகனம் செய்கிறோம். அவருடைய ஆயுதம் பாபத்தை போக்கக்கூடிய பாசுபதத்தை, பசுபதியினுடைய ஆயுதம் பாசுபதாஸ்திரம், அதை வர்தனியில் பூஜை பண்ணுறோம். ஆக கும்ப வடிவமாக, அருவுருவமாக, ரூபாரூபமாக, வியக்தாவியக்தமாக கும்பத்திலே இருக்கிறார். அவ்வியக்தமாக அக்னியிலே இருக்கின்றார். வியக்தமாக ஜங்கமஸ்வரூபமாக ஆச்சாரியர் வடிவத்தில் இருக்கார். ஆத்மஸ்வரூபமாக சிஷ்யனிடத்திலே இருக்கார். இப்படி 5 இடத்திலே இருக்கார். இந்த 27 கலசங்கள் சுற்றியும் இருக்கு. அதுக்கெல்லாம் முறை இருக்கு. பிரக்பூத கும்பம் ததேகாக்னி கும்பம் தாட்சிண்ய வேதம் நிருதித்ரயஞ்ச வாருண்ய பஞ்ச வாயுத்வி கும்பம் சோமே யுகம் சியாத்ரய கும்பமீஷே. அப்படி இந்த 27 கும்பமும் 8 திக்கிலையும் வைக்கப்படுகிறது. அதில் 4 துவார கும்பம், துவார பாலகா கும்பம் 2 2 4 2 8, நான் 3 12 கும்பம். சிவனுடைய கணேஸ்வரால் திருத்தீயாவரணத்துக்கு 8 கும்பம், சூரியன் 1 கும்பம், அடுத்தது கர்ப்பாவரண தேவதைகள் 4 கும்பம், வாஸ்துதிபதி பிரம்மா, கணபதி, லட்சுமி இவெல்லாம் அங்கே இருக்கா. அடுத்ததாக சப்த குருமார்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவா. இப்படி இந்த சன்னத்தம் தான் இந்த யாக பூர்வாங்கம். ஒரு காரியத்தை பண்ணும்போது நமக்கு தடை ஸ்ரேயாம்சி பகு விஜ்ஞானின்வா, நிறையா தடை வரலாம். எங்கே தடை வரும்? பிருத்திவியந்தரிக்ஷந்தியௌ வேதம் சொல்லுது. அதனால்தான் திரிவித விஜ்ஞான் நிரஸ்யான்னு அதே ஆகமம் சொல்லித்து. பூமிஷ்ட விஜ்ஞான், அந்தரிக்ஷ விஜ்ஞான் நிரஸ்யா, தியௌஹுன்னா திவ்ய விஜ்ஞான், சொர்க்கலோகத்து விக்னம். தீபாவளி காட்டினா 3 சுற்று சுற்றுறோம். விக்ன நிரசனம் பண்ணால் 3த்துக்கும் பண்ணுறோம். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம். இது வியாகிருதி. இந்த சப்த வியாகிருதியினுடைய சாரம் 3 வேத சாரம் பூர்புவ சுவஹா. இப்படி இந்த 3 விதமான திரிவித விக்னான் நிரஸ்யா அந்த பிரவிஷ்யா. அப்படி யாகசாலைக்கு உள்ள போகிறோம். எதனால போகிறோம்? நிவர்த்தி கலாத்வாரத்தால் உள்ள போகிற ஒரு பெரிய தத்துவம் இந்த சைவ சித்தாந்தத்தில். நிவர்த்தின்னா என்ன? நிவர்த்தின்னா விடுதலை. முள்ள இந்த பிருத்திவி தத்துவத்தில் மண் உலகத்தில் இருக்கக்கூடியத இந்த ஜனன மரண துக்கம் 14 வித யோனியில பிறந்து இந்த 14 விதமான பூத சர்க்கத்திலே இருந்து பிறவிங்கிற மார்க்கத்திலே இருந்து இனி பிறவாத தன்மையை எய்த வேண்டும். அதுக்காக தான் இந்த நிவர்த்தி கலைங்கிற பশ্চিம துவாரத்து வழியா உள்ள போறான். நிவர்த்தி என்பவள் அவனை இந்த பிறவி துயர மண்ணுலக பிறவி வாழ்க்கையிலே இருந்து விடுதலையை கொடுக்கிறாள். அதனால தான் நிவர்த்தி கலை மூலமாக உள்ளே பிரவேசித்து மிக அழகாக இந்த மண்டப பூஜையை எடுத்துரைத்தார். சாரமான இந்த செய்திகள், மிகப்பெரிய அதிக செய்திகள் அவர் சுருக்கமாக மிக அழகாக கூறினார் என்பதை சொல்லி, முக்கியமாக அந்த தியானம் சொன்னார். அது ரொம்ப சிலாக்கியமானது. சைவ சித்தாந்த சாரம், தீட்சா சாரமே அந்த தியானம் தான். இந்த கலாமயமாகவே சுவாமியை பாவனை பண்ணணும். அந்த சுவாமிக்கு உருவமே கிடையாது, அமூர்த்தம், நிஷ்களர்னு சொல்கிறோம். நிஷ்களம் சகலமாகிறது எதுக்காக? தியான பூஜா நிமித்தம் கி நிஷ்களம் சகலம் பவே. தியானம் பண்ண எங்கேயும் இருக்கார் கடவுள்னு. சுவாமிக்கு 2 லட்சணம்.
ஸ்வரூப லட்சணம், தடஸ்த லட்சணம்னு. ஸ்வரூப லட்சணம்னா எங்கேயும் இருப்பார், எப்படியும் இருப்பார், எல்லாமா இருப்பார் அப்படின்னா நம்ம எப்படி பூஜை பண்ண முடியும்? ஸ்வரூபம்னா விசேஷமாக அங்கே என்ன அர்த்தம்னா எல்லா ஸ்வரூபம்னா தன்னுடைய ஸ்வரூபம் எல்லாமா இருக்கார். தடஸ்த லட்சணம்னா ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்னா அது ஸ்வரூப லட்சணம். நிலவு உலாவிய நீர் மலி வேணியன்னா அது தடஸ்த லட்சணம். அதுபோல கடவுள் எங்கேயும் இருக்காருன்னா நான் எங்கே பூ போடுறது? ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கணும். கும்பமூர்த்தியா மண்டல மூர்த்தியானா இதில் இருக்கார், சிவலிங்கமா இதில் இருக்காருன்னு சுட்டி காட்ட முடியும். பாம்பு எங்கே இருக்குன்னா புத்துல தான் காட்ட முடியும். புத்துக்குள்ள அது எந்த முகமாக எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் இருக்கலாம். இருக்கிற இடத்தை சுட்டி காட்டணும். அப்போ தான் நாம் அதில் வழிபாடு பண்ண முடியும். அதனால் லட்சியாம் மூர்த்தவு ஆவாகின்ன. ஆனால் ஆவாகனம் பண்ணுறதுக்கு தியானம் பண்ணுறதுக்கு ஸ்வரூபம் வேணும். அந்த ஸ்வரூபத்தை சாந்தியாதி கலாமயமாக சொல்லி, உருவம்னாலே தலை இருக்கும், கை கால் உடம்பு, நம்ம உடம்புல என்ன இருக்கும் அதே போல் தேவர் உடம்பும் நம்ம உடம்பு போல தான், நம்ம உடம்பும் தேவர் உடம்பு போல தான். 14 யோனியில் தேவ யோனி 1 8 ஆகும். மனிதர்களுக்கு ஒரே ஒரு யோனி தான், தேவ யோனி 8. பைசாச்சத்துலேருந்து ஆரம்பித்து பிரம்ம பதாந்தம். ஆகவே மற்ற திரியக் யோனிகள் 5 விதம். இப்படி சப்த யோனி வேதம் சொல்லு, சப்தயோனி பிரணஸ்வா, சப்த யோனிகள். அதனுடைய விரிவு தேவயோனி 8 சேர்த்தா 14 யோனிகள். இந்த 14 பூத சர்க்கத்திலிருந்து விடுதலை கொடுப்பது தான் இந்த யாகம். இந்த தியானம் என்ன சொல்லுது? இந்த தியானத்தை பண்ணாலே பயன் என்ன தெரியுமா? அதிலே சொல்றார், தியானம் சத்போக மோக்ஷதம். இந்த தியானத்தை பண்ணாலே போகம் மோட்சம் ரெண்டும் கிடைச்சிடுமா? எப்போ? சிவாந்த தத்துவ கர்ப்பாத்வ வியாபினம் சர்வதா சிவம் சாந்ததீத கலா சீர்ஷம் சாந்தி வக்ரசரோருகம் வித்யா விதத வக்ஷோஜம் நிவர்த்திர் ஜானுள் மண்டலம் புவனாத்வா தனூருகம் வர்ணத்வங் மந்திர ருதிரம் பதமாம்ச விராஜிதம் தத்வா அஸ்தி மஜ்ஜா சுக்லாதி தியானம் சத்போக மோக்ஷதம். இவர் தாத்துன்னு சொன்னார், ஒருவேளை பாடபேதமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட தியானம் இருக்கே அது சத்போக மோட்சதம். இம்மை பயனான அறம்பொருள் இன்பத்தையும் கொடுக்கும், மறுமை பயனான வீடு பேற்றையும் கொடுக்கும். ஆகவே 2 பலனை கொடுக்கக்கூடிய தியானத்தை நன்றாக நம்மை செவிமடுக்க செய்து செப்பவும் செய்திருக்கிறார் என்றால் இந்த ஆச்சாரியரை இப்பொழுது விருது கொடுத்து பாராட்டுவோம்.